என்னுடைய ஒரு டிராப் கண்ணீர்ல 1000 விண்ணப்பங்கள் இருக்கிறது. என்னுடைய ஒரு சொட்டு கண்ணீர். அதனாலதான் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், யாக்கோபு முதல்ல ராகேல பார்த்ததும் ஓன்னு அழுவான், கட்டி பிடிச்சு அழுவான். அது வெறும் அழுகை. ஆனா யாபோக்காற்றின் கரையில தேவ சமூகத்துல இருந்து அழுதான் பாருங்க, அது விண்ணப்பம். அது விண்ணப்பம், அது ஜெபம். யாக்கோபின் ஜெபம் அது போராட்ட ஜெபம் அப்படின்னு இருக்கு. அவன் போராடினான் இருக்கு. அது விண்ணப்பம். தேவ சமூகத்திலிருந்து அழுறானே, அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். அது ஜெபமாய் கணக்கிடப்படுகிறது. தேவ அன்னாள் எல்கானா முன்னாடி அழுதாள், அது அழுகை. அவள் அழுது கொண்டிருந்தாள், அப்படிதான் இருக்கும். தேவ சமூகத்தில் அழுதாள், அவள் விண்ணப்பம் பண்ணினாள், அவள் இருதயத்தை ஊற்றினாள் ரெக்கார்டு பண்ணப்படுகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, அழணும்னு தோணுச்சா அழுதுதான் ஆகணும். வர அதுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. அழுகையை அடக்கிட்டு இருந்தா சிக்காயிருவோம். பிசிக்கலா சிக்காகும், மென்டலாவும் நம்ம சிக்காயிருவோம், ரொம்ப சிக்காயிருவோம். இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள வித்தியாசமே என்ன அப்படின்னா, ஆண்கள் நல்ல அழுகைய அடக்கிட்டு இருப்பாங்க. அது அவங்க ஹார்ட்டையே பாதிச்சிடும், அந்த அளவுக்கு சிக்காயிருவாங்க. பெண்கள் அதனாலதான் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் எல்லாம். அது ஒருத்தர் இப்படி சொன்னார், இருந்தா தானே வர்றதுக்கு. நான் சொல்லல, ஏன் பெண்களுக்கு அட்டாக் வரலன்னு கேட்டப்போ, இருந்தா தானங்க வரும். ஆண்கள் அப்படி ஆனா அழுவாங்க. யாக்கோபு மாதிரி எங்கேயாவது அவங்கள தனியா, அதாவது ஒரு 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 நுகத்தை சுமக்கிற ஆண் அழாமல் இருந்தது கிடையாது. என்னைக்கு ஒரு ஆண் நுகத்துக்கு உட்படுகிறானோ, அது சின்னதோ பெருசோ, ஃபேமிலி என்கிற சர்க்கிள் அவனுக்குன்னு ஒரு பொறுப்பு வரும்போது அவன் அதை சுமந்து கொண்டு போவான் தெரியுமா. அழாத ஒரு ஆணு கிடையாது. ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு சூழ்நிலையில் எங்கேயாவது அழுறதுக்குன்னு இடம் தேடுவான். யோசேப்பு அழுகிறதற்கு இடம் தேடினானா, இடம் தேடினான். அப்ப நுகம் பெருசாக பெருசாக, ஆனா எங்க அழுகிறோம் அதுதான். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். எங்க அழுறோம், யார்கிட்ட அழுறோம்? இதுல ஒரு தேவ பிள்ளை மற்ற எங்க அழுதாலும் அழுகை அழுகையாகவே கணக்கிடப்படும். ஆனால் தேவ சமூகத்திலே நான் அழுவேனானால் அந்த அழுகை அழுகையாய் அல்ல, அது விண்ணப்பமாக. ஹல்லேலூயா. விண்ணப்பமாக, விண்ணப்பமாக.